வணக்கம் டிபிகே டாக்ஸ். கார்த்திக் ராஜ் அவர்களோட பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கார்த்திக் ராஜ் அவர்கள் நடித்த அத்தனை சீரியல்களுமே நம்பர் ஒன் சீரியலாக இருக்குது. அதனால தான் சீரியல் நடிகர்கள்லேயே நம்பர் ஒன் சீரியல் ஆக்டராக இப்போ வரைக்குமே கார்த்திக் ராஜ் அவர்கள் இருக்கார். 2011ஆம் ஆண்டு கனா காணும் காலங்களில் ஆரம்பித்து இப்போ வரைக்குமே சூப்பர் ஹிட் சீரியல்களை கொடுக்குறாரு கார்த்திக் ராஜ் அவர்கள். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, கார்த்திக் ராஜ் அவர்கள் நடித்த முக்கால்வாசி சீரியல்களில் அவரோட பேர் கார்த்தி தான். செம்பருத்தி சீரியலில் மட்டும்தான் அவரோட பேர் ஆதி. கார்த்தி தன்னோட ஸ்கூல் காலேஜ் படிப்பெல்லாம் சென்னையில் தான் படிச்சிருக்காரு. இவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு மிகப்பெரிய ட்ரீம்னா ஐபிஎஸ் அதிகாரி ஆகணுங்கிறது தான். அதுக்காக முயற்சியுமே இவர் பண்ணியிருக்காரு. ஆனால் எக்ஸாமில் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் அவர் அதை ட்ரை பண்ணல. கார்த்திக் ராஜ் அவரோட அப்பா 30 வருடங்களாக தயாரிப்பு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதே போல் இவரும் விசுவல் கம்யூனிகேஷன் படிச்சுக்கிட்டு ஒரு வாய்ப்பு நடிக்கிறதுக்கு கிடைக்குமான்னு தேடியிருக்காரு. அப்போது தான் 2011ஆம் ஆண்டு கனா காணும் காலங்கள் கல்லூரியின் கதைன்ற சீரியலில் நடிக்கிற வாய்ப்புக்கு ஆடிஷனில் கலந்துருக்காரு. அதில் செலக்டும் ஆயிருக்காரு. 2011ஆம் ஆண்டு தான் தன்னோட முதல் கெரியரை ஆரம்பிச்சிருக்காரு கார்த்திக் ராஜ் அவர்கள். இதுக்கப்புறம் 2013ஆம் ஆண்டு ஆஃபீஸ் சீரியலில் கார்த்தின்ற கதாபாத்திரத்தில் நடித்தார். அதுக்கப்புறம் செம்பருத்தி, கார்த்திகை தீபம்னு தொடர்ந்து பல ஹிட் சீரியல்களுமே கொடுத்தாரு. இதுக்கிடையில் யானும் நீயும்ன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம்லுமே கார்த்திக் ராஜ் அவர்கள் நடிச்சிருக்காரு. இதே போல் முகிலன்ற ஒரு வெப் சீரிஸ்லையும் நடிச்சிருக்காரு. பிளாக் அண்ட் ஒயிட்ன்ற ஒரு சினிமாவிலையுமே இவர் நடிச்சிருக்காரு. கார்த்திக் ராஜ் அவர்களை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய அளவில் சாதிக்கணும்னு முயற்சி பண்ணார். அதுக்காக 465ன்ற ஒரு படத்தில் ஹீரோவாக நடித்தார். 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவும் தப்பில்லை அப்படின்ற படத்துலையுமே ஹீரோவாக நடித்தார். ஆனால் அந்த படங்கள் ஒரு பெரிய அளவில் இவருக்கு வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்கல. இவர் ஜோடி நம்பர் 1 சீசன் 7ல் ஜெனிஃபர்ன்றவங்களோட சேர்ந்து நடனமும் ஆடியிருக்காரு. கார்த்திக் ராஜ் அவர்களுக்கு பெட்ஸ்னால் ரொம்பவும் பிடிக்கும். இதே போல் இவருக்கு குக்கிங் பண்ணுறதும் ரொம்பவும் பிடிக்கும். இவரோட ஃபேவரட் சாங் முன்பேவா அன்பேவா சாங் தான். அதே போல் கிட்கேட் சாக்லேட்னா ரொம்பவும் பிடிக்கும்னு பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு. மார்வல் டிசி ஃபேனாகவும் நான் எப்போவுமே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கார்த்திக் ராஜ் அவர்கள் விருதுகளை பொறுத்த வரைக்கும் 2014ஆம் ஆண்டு ஆஃபீஸ் சீரியலுக்காக இவர் முதல் விருது பெறாரு. இதுக்கப்புறம் 2019ஆம் ஆண்டு செம்பருத்தி சீரியலுக்காக பெஸ்ட் ஆக்டர் விருது பெற்றார். இதே போல் ஜி தமிழ் குடும்ப விருதுகளை பொறுத்த வரைக்கும் 2018, 2019, 2020 3 ஆண்டுகளும் தொடர்ந்து பெஸ்ட் ஆக்டர் விருதை இவர் பெற்றார். சமீபத்தில் 2024ஆம் ஆண்டு விகடன் சின்னத்திரை விருதுகளில் பெஸ்ட் ஆக்டர் விருதை கார்த்திகை தீபம் சீரியலுக்காக கார்த்திக் ராஜ் அவர்கள் பெற்றார்ன்றது குறிப்பிடத்தக்கது. கார்த்திக் ராஜ் அவர்கள் நடித்ததிலே உங்களோட ஃபேவரட் சீரியல் எது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.